அனுபவமே இல்லாத ஆட்களுக்கு வந்து விஜய் சார் பதவி கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் என்ற ட்ரைனிங் எடுத்துட்டு வரலையே என் நண்பர். எடுத்தவொன்னே கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. மக்களுக்கு சேவை பண்றதுக்கு பதவி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதாமா? அதிகாரத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட நட்பு இருந்தாலே போதும். Plan your next summer escape with Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Medway Hospitals ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. தான் கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு டிரைவரோட பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க முடியுங்கிறத படத்துல பார்த்துருக்கோம். அது வந்துமா, நீங்க வந்து டிரைவர்னு சொல்லிட முடியாதுமா. ராஜேந்திரனை வந்து விஜய் வளர்த்தவர் ஒரு ஆர்மகேடான் மாதிரி. யாருக்கு? விஜய் சார் கூட பக்க பாதுகாவலர். என்னை வளர்த்தவர் கூட என் கூடவே இருந்து பயணம் பண்ண என்னுடைய தந்தை ஸ்தானத்துல இருக்கிற பெருமைப்படுத்தி ஒரு விமர்சனமா வைக்கும் பொழுது பேரலா இகழ்த்தும் ஒரு சில விமர்சனங்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அதான் கலியுகம். எனக்கு தெரிஞ்சு வேளாங்கண்ணி மாதாவோட பரம பக்தர் அவர். ஜீசஸ் கிறிஸ்துவோட பரம பக்தர், முருக பக்தரும் கூட. அவங்க அம்மா ஹிந்து, அப்பா கிறிஸ்டியனு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் எல்லா கோயிலுக்கும் போவாங்க. இந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்குரிய அந்த கனவு, அந்த காட்சிகள்லாம் அவருக்குள்ள ஏற்கனவே இருந்ததை நாங்கள்லாம் தொடர்ந்து பார்த்தவங்க. அவங்க அப்பாவுடைய கனவு. அதனால தான் இப்போ ஏதோ ஒரு பேட்டியில் என்னுடைய கனவை என்னுடைய மகன் நிறைவேற்றிட்டான்னு சொல்கிறாரு. பெருமையாக, சந்தோஷமாக, ஆனந்த கண்ணீர். அந்த பேரண்ட்ஸ் கண்ணில் இருந்து வந்த அந்த கண்ணீர் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது இல்லை, இதுக்கு முன்னாடி அவரோட கஷ்டத்தை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணது கிடையவே கிடையாது. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிருந்து வந்தவன். பேக்ரவுண்டு முதல் படத்துலேருந்தே இன்னைக்கு ஜனநாயகம் வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த வந்திருக்காரு. எதுக்காக இவ்வளோ ஒரு மெனக்கட்டுறாரு? சாப்பிடவே மாட்டாருமா. நீங்க கூடவே இருக்கீங்க. பொலிட்டிக்கல் இறங்கணுங்கிற ஆசை அவருக்கு ஆரம்பத்துல இருந்ததா? அடிச்சு சொல்லுவான், இருந்தது. அது வந்து எம்ஜிஆருடைய அந்த பாணியா ஆரம்பத்துல இருந்து புரட்சி தலைவருடைய அந்த பாணியில அப்படியே கரெக்டா கொண்டு வந்து அவருக்குள்ள ஒரு டிவைனிட்டி இருக்குமா. ஜெயிக்க போறோம்ல, ஜெயிச்சிட்டோம். அதாவது ஃபியூச்சரை ப்ரெசென்ட்லேயே பார்க்கறது. அதுதான் அந்த நான் வரேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல. விஜய் சார் அப்படின்னு எடுக்கும்பொழுது நீங்க இல்லாம இருக்க மாட்டீங்க. ஒரு நெருங்கிய ஒரு நட்பு, நெருங்கிய ஒரு பந்தம் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல நண்பனா நீங்க பாக்குறீங்க. அந்த ஒரு நண்பர் இன்னைக்கு முதலமைச்சருடைய இருக்கையில் அமரும் பொழுது ஒரு நண்பரா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. பொது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் உங்க சேனல் மூலமா நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப பெருமை தான் அது. அதாவது ஒரு நண்பருடைய மாபெரும் வளர்ச்சி, உச்சகட்ட வளர்ச்சி. இது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம வாழ்க்கைக்காக ஏற்பட்ட வளர்ச்சியில் இது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. மக்களுக்கு வந்து நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கிற மிகப்பெரிய பதவி, மக்கள் கொடுத்துருக்கிற பதவி. அப்போ மக்கள் நம்பினா தானே கொடுப்பாங்க. இப்போ அதாவது மக்கள் வந்து இப்போ நம்பி இந்த பொறுப்பை வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மக்களுடைய நம்பிக்கைக்கு நாயகனாக மாறுறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. அந்த இடத்த என் நண்பர் பிடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை, ஆச்சரியம், சந்தோஷம் எல்லாமே இருக்கு. எல்லா விதமான ஒரு உணர்ச்சியும் இருக்கு. ஆமாம்மா, இது நான் கண் கூட பார்த்தேன். அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்தே இந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்குரிய அந்த கனவு, அந்த காட்சிகள்லாம் அவருக்குள்ள ஏற்கனவே இருந்ததை நாங்கள்லாம் தொடர்ந்து பார்த்தவங்க. அவங்க அப்பாவுடைய கனவு. அதனால தான் இப்போ ஏதோ ஒரு பேட்டியில் என்னுடைய கனவை என்னுடைய மகன் நிறைவேற்றிட்டான்னு சொல்கிறாரு. பெருமையாக, சந்தோஷமாக, ஆனந்த கண்ணீரில். ஓகே, அவருடைய பதவியேற்கும் விழா வந்து எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு பர்சனலாக இருந்துச்சு. அந்த சி ஜோசப் என்னும் நான் சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் லிட்டரலாக கண்ணீர் விட்டு அவங்களுடைய அந்த அன்பை வந்து வெளிப்படுத்தின விதம் நிறையா இருந்துச்சு. கூடவே பயணிச்சிருக்கோம். அது இன்னும் உங்களுக்கு கூடுதல் ஒரு எமோஷனலாக அமைஞ்சிருக்கும்ல. அன்றைய தினம் எப்படி இருந்துச்சு? அந்த பேர் வச்சது அவங்க அம்மா அப்பா. அந்த பேரை சொல்லி மக்களுக்கான ஒரு மாபெரும் தலைவராக அவர் வெளிப்படும் போது அந்த பேரண்ட்ஸ் கண்ணில் இருந்து வந்த அந்த கண்ணீர் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது இல்லை, அந்த பேரண்ட்டை உயர்த்திய ஒரு மகனாக பார்த்தேன். பெற்றோர்களுக்கு மகுடம் சூட்டு ஒரு மகனாக பார்க்க முடிஞ்சது. அதே சமயத்தில் எல்லா முதலமைச்சர்களும் பதவி இருக்கும்போது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க, தொண்டர்கள் எல்லாருமே ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க. அதே மாதிரி இந்த சமயத்தில் என்னுடைய நண்பர் வந்து முதலமைச்சராக அந்த அவருடைய பேரை சொல்லி டிக்ளேர் பண்ணும்போது நானும் ஆனந்தப்பட்டேன். ஓகே, பேரானந்தப்பட்டேன்.
புரியுது. அந்த மகிழ்ச்சிய வந்து உணர முடியுது. அந்த மேடையிலே வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நானும் ஒரு சாதாரண குடும்பத்திலருந்து வந்திருக்கேன். சொல்லப்போனா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய பையன் தான். சாதாரண மக்களுக்கு என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள், என்னென்ன மாதிரியான வலி, வேதனை இருக்குமோ எல்லாத்தையும் உணர்ந்து தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். ஆமாமா. உங்களுக்கான ஒருத்தரா நான் இங்க இருக்கேன்னு சொல்லும்பொழுது, எங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஜய் அவர்கள நாங்க பார்த்துருக்கோம். நெறைய கிரிட்டிசிசம் வரும். அவருடைய ஒவ்வொரு படங்கள் வரும்பொழுது நெறைய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் தாண்டி, ஆரம்ப காலத்துல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்ல, அந்த ஒரு மனிதருக்குள்ள. அத கூட இருந்து பார்த்துருக்கீங்க. என்ன மாதிரியான வலி வேதனைகளை கடந்து இன்னைக்கு ஜோசப் விஜய் என்னும் நானா இன்னைக்கு அமர்ந்திருக்காரு அந்த முதலமைச்சருடைய இருக்கையில. இல்லைம்மா, இந்த நிகழ்வு இருக்குல்ல, அவர் வந்து பதவி பிரமாணம் எடுக்கும்போது அவர் சொன்ன நிகழ்வு இருக்கு இல்லையா, நாங்களே ஃபஸ்ட்டு டைம் கேட்குறோம். இதுக்கு முன்னாடி அவரோட கஷ்டத்தை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணது கிடையாது. கிடையாதா? கிடையவே கிடையாது. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தவன், பேக்ரவுண்டு அதெல்லாம் சொல்லக்கூடிய சூழ்நிலை அமையல. ஓகே. ஆனால் இன்னைக்கு மேடையில் இவ்வளோ ஒரு மிக உயர்ந்த பதவி ஏற்கும்போது அவருடைய ஆரம்பத்தை வந்து எடுத்து சொல்கிறார் அப்படின்னா, அது அவருடைய எளிமையும் உயர்ந்த ஒரு பண்பையும் தான் எடுத்துக்காட்டு. நிச்சயம். இதெல்லாம் வந்து முதல் படத்துலேருந்தே இன்னைக்கு ஜனநாயகம் வரைக்கும் ரொம்ப அழகாக தனக்குள்ள ஒரு டைரக்டரை உருவாக்கிக்கிட்டு, அந்த டைரக்டர் சொன்னபடி தன்னை இயக்கிக்கிட்டு, எதிர்க்க இருக்கிற டைரக்டர் சொல்கிறபடி அவர் எதிர்பார்க்குறபடி அந்த திறமைகளை வெளிப்படுத்தி ரொம்ப நுணுக்கமாக கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த வந்திருக்காரு. நான் சொல்கிறது சினிமாவில். புரியுது. ஏன்னா அதில் தானே சினிமா நண்பர் தானே இல்லையாம்மா. அப்படி வரும்போது அதில் வந்து எதுக்காக இவ்வளோ ஒரு மெனக்கட்டுறாரு? சாப்பிடவே மாட்டாருமா. பிரியாணின்னு ரொம்ப பிடிக்கும் என் நண்பருக்கு. ஆனால் ரைஸ் சாப்பிட்டா அந்த உடம்பினுடைய அந்த மெட்டபாலிசம் மாறிடும்ன்ட்டு அந்த பாடியை வந்து ஒரு ஹீரோயிசமாக அதை கொண்டு வரத்துக்கு, அந்த ஷேப் கொண்டு வரத்துக்கு ஜிம்முக்கு போகிறதுலேருந்து, அந்த யோகா பண்ணுறதுலேருந்து, பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறதுலேருந்து, ஃபுட் அவேர்னஸ், ஓகே, அதுக்காக நிறைய தியாகம் பண்ணுவாப்புல மனுஷன். தேவையில்லாத உணவே போகாது. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே வந்து ஷூட்டிங் 6 மணி வரைக்கும் நடக்கும். காலையில் 6 மணிக்கு ஷாட்டுனா கரெக்டாக 5:45 இருப்பாப்புல ரெடியாக வித் மேக்கப். 7 மணிக்கு ஷாட்னா 6:45. எல்லாமே அவங்க அப்பா தானே குரு. அந்த ஸ்கூல் வந்து கரெக்டாக கற்றுக் கொடுத்துருச்சு. எனக்கு வந்து பாலச்சந்தர் சாருடைய ஸ்கூல், அவருக்கு எஸ்ஏ சந்திரசேகர் சாரோட ஸ்கூல். அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு, எனக்கு 2வது படம் நாளைய தீர்ப்பு. எனக்கு அவங்க அப்பா தான் குரு, அவருக்கு டைரக்டரே அப்பாவே குரு. அப்படி வந்தது தான். ஸோ இந்த ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர் ஏதோ ஒரு கோலோடு தான் வராரு. எல்லாரும் நடிக்கிற மாதிரி கொண்டு போகல ஒரு சினிமாவை. ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு போய் சக்ஸஸுக்காக ரொம்ப மெனக்கெட்டார். ஒவ்வொரு படமும் சக்ஸஸ் ஆகணும். அதுக்காக டைரக்டருங்களோட, சக நடிகர்களோட ரொம்ப ஒத்து போய் ரொம்ப குவைட்டு ட்ராவல் தான். ஆனால் பிரம்மாண்டமான ட்ராவல், பிரம்மாண்டமான வெற்றி. இப்போ அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா, மக்களுடைய செல்வாக்கு கிடைச்சிருச்சு. மாஸ். இந்த மாஸ் வந்து முதல் படத்திலே பார்த்தோம். இந்த மாஸ் கிடைச்சிது. இந்த மாஸை வச்சு இன்றைக்கி எப்படி வந்து தொண்டர்களாக மாற்றி ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பதவியில் முதலமைச்சரை வந்து உட்காந்துருக்காருன்னு பார்க்கும்போது, எல்லா இடத்துலையுமே அவருடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்கை கண்ணால் பார்க்க முடிஞ்சது. ஒரு கடைசியாக வந்து விஜய் அவர்களுடைய படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரச்சனைகள் இல்லாமல் எந்த ஒரு படமும் திரையை சந்தித்ததே கிடையாதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து அவர் பொலிட்டிக்கலுக்கு இறங்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால நடந்ததா? ஏன்னா நீங்கள் கூடவே இருக்கீங்க. பொலிட்டிக்கல் இறங்கணுங்கிற ஆசை அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்ததா? அடித்து சொல்லுவான் இருந்தது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஆரம்பத்திலேருந்தே நான் வந்து அதை பார்த்தவங்க. அவருக்கு கோல் இருக்குது, இந்த இடத்துக்கு வந்து நிற்கணும்னு. அதனால தான் பிகினிங்கில் பார்த்துருக்க முடியாது நீங்கள் மக்கள் பிரச்சனைலாம். அப்புறம் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த சஃபரிங்ஸு, அந்த ப்ராப்ளம்ஸு. ஒரு படத்தில் ஒரு ஹீரோ தானே போய் அந்த ப்ராப்ளம்ஸில் சால்வ் பண்ண முடியும். அது வந்து எம்ஜிஆருடைய அந்த பாணியா ஆரம்பத்துலேருந்து அப்படியே புரட்சி தலைவருடைய அந்த பாணியில் அப்படியே கரெக்டாக கொண்டு வந்து ஃபில்மில் நான் சொல்கிறது அப்படியே கொண்டு வந்து கடைசியில் சினிமாவில் ஹீரோ வந்து மக்களை காப்பாற்றணும். காப்பாற்றினா தான் அந்த ஹீரோ. அதுக்கு ஒரு வில்லன் இருப்பார்ல, அந்த வில்லன்ட்டு காப்பாற்றுறது தானே. ஸோ அப்படியே கொண்டு வந்து அதில் வந்து மக்கள் வந்து அதை ரசித்தாங்க. அந்த வரும்போது மக்களுக்கான நாயகனாக மாறுறாரு. அதுக்கப்புறம் ஜனங்களின் நாயகமாக கன்வெர்ட் ஆகுது. அது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா, அவர் அதை நோக்கி தான் வரார், விஷன். அதில் தான் எங்கள் கலாம் சார் எங்கே நிற்கிறாருனாக்கா, மேக் அ விஷன் அப்படின்னுவார். புரியுதாம்மா? விஷன் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஜேர்னி போகிறோன்னா நமக்கு டெஸ்டினி முக்கியம். எ ஜேர்னி வித்தவுட் டெஸ்டினி என்ன பிரயோஜனமே இல்லையே. கண்டிப்பாக இல்லை, எ லைஃப் வித்தவுட் அ விஷன் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால்
அவர் வந்து ரொம்ப தெளிவாக அந்த கனவோடு தான் வந்தார். அந்த ட்ரீம் வந்து இன்னைக்கு மேனிஃபெஸ்ட் ஆகி. இந்த சிரமங்களும் சிக்கல்களும் வந்து அவருடைய படத்துல மட்டும் தொடர்றது கிடையாது. எப்போ அவர் அரசியலுக்குள்ள வரேன் அப்படின்னாரோ பல விமர்சனங்கள், பல பிரச்சனைகள் அவரை சுத்தி எழுந்து. ஆனா அவர் சொன்ன விஷயம் கான்ஃபிடென்ட்டா இருங்க. அவருக்கு சொல்லிக்கிட்ட கான்ஃபிடென்ட் தாண்டி அவரை யாரெல்லாம் மக்கள் நம்பி வந்தாங்களோ தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார். கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்னாரு. அதனுடைய ரிசல்ட் தான் இன்னைக்கு அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த இருக்கை அப்படின்னே சொல்லலாம். எப்படி ஆனா இந்த மனிதரால இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியுதுங்கிற ஒரு கேள்வி எழுது சார். அவருக்குள்ள ஒரு டிவைனிட்டி இருக்குமா. ஓகே. நான் அதை சொல்ல முடியும், அப்படி தான் சொல்ல முடியும். ம். ஒரு அதாவது பிலீஃப் ஆன் ஒன் செல்ஃப்னு சொல்லுவோம். ம். ஒன் செல்ஃப்னா அது செல்ஃப் ட்ரஸ்ட்டுக்கு மேலே ம். தன்னை வந்து ஆழ்ந்து நம்பணும். அப்போ என்ன ஒன்றா அந்த பிலீஃப் சிஸ்டம் இருக்குது பாருங்கள், அது அப்படியே பிரபஞ்சத்தில் போகும். ம். நம்ம போஸ்ட் பண்ணுறோம் இந்த பிரபஞ்சத்தில் பிலீஃப் சிஸ்டத்தை. ஓகே. அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, முதலமைச்சராக உட்காந்தாரில் அந்த ஃப்ரேம் அவர் பார்த்துடுறாரு. ம். நான் அப்படி தான் நம்புவேன். அதை பார்த்துட்டு அதை நோக்கி தான் தன்னுடைய தொண்டர்களை அவர் வந்து அழைச்சிட்டு போகிறார். அப்போ தனக்குள்ளே என்ன பாவம் இருக்கும்? கான்ஃபிடென்ட். ம். ஜெயிச்சிட்டோம், ஜெயிக்க போகிறோம்ல, ஜெயிச்சிட்டோம். அதாவது ஃப்யூச்சரை ப்ரெசென்ட்லேயே பார்க்குறது. அது தெரிஞ்சு பார்த்தாரா தெரியாமல் பார்த்தாரா எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்குள்ளே இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியுது. ஓகே. அதை நோக்கி தான் அவருடைய எல்லாருமே அவருடைய நண்பர்கள்லாம் நகர்றாங்க. கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க பாருங்கள் எல்லாருமே. கண்டிப்பா. வெயிட் அண்ட் சீன்னு. ஸோ கரெக்டாக அதுதான் அந்த நான் வரேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல. நான் வரேன்னா எப்படி வருவேன்? ம். நான் வரேன்னா அப்படி தான் வருவேன். வந்தாச்சா? ஓகே. சரி சரி. ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்திருக்கீங்க. விஜய் சாரோட பயணிச்ச அந்த ஆரம்ப காலகட்டங்களில் அவர் உங்களுக்கு இது ரீதியாக ஏதாவது உதவி பண்ணியிருக்காரா? உதவிலாம் பண்ணல, Okay. ஐடியா கொடுப்பாப்புல. ஓ. இம்ப்ரவைசேஷன் சினிமாவில் எப்பவுமே நாங்கள் வந்து இம்ப்ரவைசேஷன் ஒன்று இருக்குது. Okay. எந்த ஃப்ரேம்லேயும் அப்படி தான் பண்ணுவாப்புல. ம். ஒரு 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 ஹியூமர் வந்து லேக் ஆகுதுன்னா இப்படி பண்ணுங்கன்னா இப்படி எடுத்து கொடுப்பாப்புல. ம். ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி. அப்படியா? பார்க்கறதுக்கு தான் சைலண்ட்டு, மனுஷனுக்கு ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி. அப்புறம் வந்து டயலாக் இம்ப்ரவைஸ் பண்ணுறது. ம். கில்லிலெல்லாம் என்னுடைய டயலாக் எல்லாம் ஸ்பாட்டில் பேசும்போதெல்லாம் விழுந்து சிரிப்பாப்புல. ம். அதெல்லாம் சிறந்த ரசிகன் தான் சிறந்த கலைஞனாக வர முடியும். நிச்சயமா. அந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது மிமிக்ரிலாம் நாங்கள் பண்ணுவோம் இல்லையா, அதில் இதை சேர்த்துக்குங்க, ம். இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது ஒரு தடவை ஜுராசிக் பார்க் அது நான் பண்ணும்போது ம். வெளிநாட்டில் போய் பண்ணும்போது அதுக்கு என்னென்னலாம் அழகு சேர்க்க முடியும் சேர்த்து ம். ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குற ஒரு கனவை எனக்குள்ளே உருவாக்கி வாங்க வச்சுட்டாப்புல மனுஷன். அதை நான் நிறைய மீடியாவில் சொல்லியிருப்பேன். ஓகே. நான் மேடைக்கு மேடை சொல்லுவோம்மா, நான் வந்து கல்வி மேடைகள் வந்து நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் 35 லட்சம் மாணவர்களை தாண்டிட்டேன். ஓகே. 35 லட்சம் மாணவர்களுக்கும் நான் விஜய் பற்றி பேசியிருப்பேன். ம். சாரி, முதலமைச்சர் பற்றி பேசியிருப்பேன். எப்படின்னா எப்படி ஒரு நண்பன் வந்து எப்படி வந்து சக நண்பனை என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் ம். பண்ணணும். ஒரு 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 ஸ்கில் இருக்குன்னா அந்த ஸ்கில்லில் வந்து அவங்கள வந்து நம்ம உயர்த்தணும்ல. அதுக்கு என் நண்பர் எப்படி எனக்கு உதவி பண்ணாருன்னு சஸ்பென்ஸாக சொல்லி கடைசியில் அவர் தான் இளைய தளபதி பேரை சொல்லுவேன். அதுக்கு பயங்கர கிளாப் வரும். இது எல்லா மேடையிலும் பண்ணுவேன். ஓகே. சினிமா வட்டத்தில் இருக்கும் பொழுது வரைக்கும் நீங்க சொன்னது அடிப்படையில் வச்சு பார்த்தா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற ஒரு விதம் இருக்கு இல்லையா? ஆமா. அவருடைய ஹெல்ப் பண்ணிட்டே இருந்திருக்காரு இல்லையா? தொடர்ந்து அரசியலுக்குள்ள போனதுக்கு அப்புறமும் பேரலா அதை பயன்படுத்திட்டு இருக்காரு. யாரெல்லாம் தன்னை சுத்தி இருந்தாங்களோ இவங்களுக்கு நல்லது நடக்கணும்ப்பான்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே இப்போ எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காரு இல்லையா? பெரிய விஷயம் தானே, நிச்சயமா. சந்தோஷம் இல்லைம்மா. ஏன்னா தான் கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு டிரைவரோட பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க முடியுங்கிறத படத்துல பார்த்துருக்கோம். ஆனா அது நிஜத்துல காட்டியிருக்காரு. நீங்கள் வந்து டிரைவர்னு சொல்லிட முடியாதுமா. ம். ராஜேந்திரன் நாங்கள்லாம் ரொம்ப க்ளோஸாக பார்த்தவங்க. ஓகே. ராஜேந்திரனை வந்து ஒரு 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 இதில் சொல்ல போனாக்கா ராஜேந்திரனை வந்து விஜய்க்கு சித்தப்பா மாதிரி வளர்த்தவர். ஓகே. நாங்கள் பார்த்தோம். அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு ஆர்மகெடான் மாதிரி அவர் ம். வந்து பாதுகாவலர். விஜய் சார் யாருக்கு? பாருங்க. விஜய் சாருடைய பக்க பாதுகாவலர். குழந்தையிலேருந்து பார்க்குறாருல்ல, ம். அவருடைய குழந்தைய விஜய் பார்த்தாப்புல. ஓகே. புரியுதாம்மா? ஸோ அதனால் அது ஒரு பெரிய பந்தம் அம்மா. ம். அந்த பந்தம் வந்து நன்றி பாவத்தில் என்னை வளர்த்தவருக்கு கூட என் கூடவே இருந்து பயணம் பண்ண என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற ஓட்டுநர் இருந்தால் கூட ம். அது வந்து அவருக்கு பதவி தான் ஓட்டுநர் என்பது. ஆனால் எல்லாமுமா இருக்கார் அவர். புரியுது. புரியுதாம்மா? எல்லாமுமா இருந்ததுனால அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் ஒரு சீட்டு கொடுக்குறாரு. ம். ஜெயிச்சது யார்? இவர் தான் ஜெயிச்சிருக்காரு. ஒவ்வொருத்தர் மூலமாக ஜெயிச்சது வந்து நண்பர் தான். அப்போ அவர் அழகு பார்க்குறதுல பதவி கொடுத்து அழகு பார்க்குறாரு. புரியுதாம்மா? தன்னுடைய வளர்ச்சியில் ஒரு பங்கு. ம். பியூட்டிஃபுல் நிறைய இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு டிவைன் குவாலிட்டி இதெல்லாம்.
இதெல்லாம் பாராட்டணும். கண்டிப்பா. ஆனா இது வந்து பெருமைப்படுத்தி ஒரு விமர்சனமா வைக்கும் பொழுது பேரலா இகழ்த்தும் ஒரு சில விமர்சனங்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அதான் கலியுகம். ஓகே. இப்போ வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, ம். இதுக்கும் கமெண்ட் வரும், ம். நெட்டிசன் கிட்ட இருந்து வரும். வெட்டிசன் நிறைய பேர் இருக்காங்க, தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்றதே அவங்களுடைய அவதாரம். வேலை. இல்லை அவதாரமே அவங்க அவதாரமே அது என்ன இருக்கலாம். பிறந்திருக்கவங்க இருக்காங்கம்மா, அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இல்லைன்னா தூக்கம் வராது. ம். அது ஒரு ஃபோபியா மாதிரி. அவங்க பண்ண தான் செய்வாங்க. ஓகே. நம்ம அவங்களையும் என்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே. அனுபவமே இல்லாத ஆட்களுக்கு வந்து விஜய் சார் பதவி கொடுத்துருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்கு தாமு சார் சொல்லக்கூடிய பதில் என்ன? நீங்க வந்து அனுபவமே இல்லாதவங்களுக்கு அவர் வந்து கொடுத்துருக்காருனாக்கா, முதலமைச்சர் என்ற ட்ரைனிங் எடுத்துட்டு வரலையே என் நண்பர். அப்படி பார்த்தா அவருக்கும் அந்த அனுபவம் புதுசு தானே. அனுபவம் என்பது வாழ்க்கை தான் கற்றுக் கொடுக்கும். ம். அதனால அவர் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காரோ அவங்களாம் மிகப்பெரிய அனுபவசாலியாக வருவாங்கங்கிறத நம்பணும். நம்ம ஓகே. எடுத்தவொன்னே கிரிட்டிசைஸ் பண்ணிடக்கூடாது. மிமிக்ரிங்கிற கலை நான் அனுபவ ரீதியாக தான் கற்றுக்கிட்டேன். நிச்சயமா. என்னம்மா, இப்போ நீங்கள் வந்து ஒரு காம்பேர் பண்ணுறேன்னா அனுபவம் தானே இல்லையா? ஸோ ஒரு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு மனம் இருந்தால் போதும். ம். அந்த சேவை செய்யக்கூடிய மனம், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் போதும். ஏன்னா இது மக்கள் களம் தானே. கண்டிப்பா. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு காலம் நமக்கு அனுபவத்தை ஊட்டும், ஓகே. ஊட்டி விடும் அனுபவம். இதுவும் அவருடைய நம்பிக்கை தான். ம். அவருடைய நம்பிக்கை தான், அது ஜெயிக்கும். கண்டிப்பா. சினிமாவிலிருந்து அரசியலை நோக்கி வந்த கலைஞர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கமல் சாரா இருக்கட்டும், ரஜினி சார் வரேன்னாரு, அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால தனிப்பட்ட காரணங்களே அவர் வந்து பின்வாங்கிட்டாரு. விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க, வந்து எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தாங்க. ஆனாலும் அந்த முதல்வர் நாற்காலியில் அமரக்கூடிய வாய்ப்புமே அவருக்கு கிடைக்கல. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அங்கிருந்து வந்து பல விமர்சனங்கள், பல பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் சார் உட்கார்ந்துட்டாருன்னா ஒரு பக்கம் பெருமையா இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் பண்ணாததை என்ன பண்ணி இவர் வந்திருக்காரு, அந்த சக்சஸோடைய சீக்ரெட் என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல, என்னவா நீங்க பாக்குறீங்க? அவருடைய விஷன், அவருடைய கனவு, அவ்வளோதான் ஆன்சர். ஓகே. எல்லாருக்குள்ளேயும் வந்து இவங்களை பார்த்து நாங்கள் இந்தந்த விஷயங்கள் கற்றுப்போம் அப்படின்னு இருக்குல்ல, கூடவே பயணித்த நபர் இப்படிப்பட்ட ஒரு உச்சத்துக்கு போயிருக்காரு அப்படிங்கிறப்போ விஜய் சார் கிட்ட இருந்து தாமு சார் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு? அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா பொறுமை, நிதானம், தேவையில்லாமல் பேச மாட்டாப்புல. அந்த அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும்தான் பேசுவார், எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்தில். அதே மாதிரி நாங்கள் ஒருத்தர் இந்த சினிமாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறது, உனக்கு ப்ரோக்ராம் கொடுக்குறேன் போயிட்டு வா, அந்த மாதிரிலாம் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கிடையாது. அவங்கவுங்க திறமையை நம்பி தான் எங்கள் வாழ்க்கையை. அப்படி தான் ஸ்கூல் மேட்ஸாக இருந்தாலும் சரி, சினிமா மேட்ஸாக இருந்தாலும் சரி, ஏரியா மேட்ஸாக இருந்தாலும் அது அவருடைய கான்ஃபிடென்ட்டான ஒரு குவாலிட்டி, குணம் அவருக்கு. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா சார், அரசியல் பயணத்திலையும் விஜய் அவர்களோட இணைந்து பயணிக்கணும்? இல்லாமல் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு ஒரு டைம் வரணும்ல. நிச்சயமா. இப்போ வந்து ஒரு இப்போ அவரே வந்து முதலமைச்சர் ட்ரைனிங்கில் தான் இருக்கார். இதுக்கப்புறம் தான் அவருக்கு அனுபவம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மனுஷன் பிடிச்சிருவாப்புல. அதெல்லாம் டாப் கியர் போகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அந்த ப்ரோட்டோகால் படி அப்பாயின்மெண்ட் வாங்கி நண்பரை போய் வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும். அதனால் டெஃபினட்டாக அவரோட பயணிப்போம். ஏன்னா மிகப்பெரிய கலப்பணி இல்லை. கண்டிப்பாக. ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ் பார்க்குறோம். அதுவே பொலிட்டிக்கல் சயின்ஸ் தானே. மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு பதவி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, புரியுதாம்மா? அதிகாரத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட நட்பு இருந்தாலே போதும். அது போதும். ஓகே. அடுத்த 5 ஆண்டுகள், அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் ஆள இருக்கக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகளில் என்னென்ன விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு நடக்கணும், என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க விஜய் சாருடைய ஆக்ஷன்ல இருந்து? எது பண்ணாலும் அவர் வந்து மக்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறது தான் அவருடைய நடவடிக்கையாக இருக்கும். அவர் பர்ஃபெக்டாக பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா எப்படி அவரை நம்புகிறாரோ அவர், அந்த மாதிரி நான் பர்சனலாக சொல்கிறேன். ஒரு பொதுமக்களில் ஒருத்தனா சொல்கிறேன், ஃப்ரெண்டெல்லாம். அப்புறம் பொதுமக்கள் அவர் எனக்கு முதலமைச்சர் தானே. கண்டிப்பாக அவரை நான் நம்புகிறேன். என்ன ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரஜை என்ன உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடத்தில் அவர் என்ன சந்தோஷமாக வைப்பார். சிஎம் விஜய் சார், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் களத்தில் குதிச்ச அந்த முதல் நாள்ல இருந்தே என் நண்பர் வருவாரு, வின் பண்ணுவாருன்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருந்தீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்ததுனால எனக்கு தெரியல விஜய் சார் இன்னைக்கு அது நினைவாயிருக்கு. தொடர்ந்து அவர் மேலே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைக்க என்னதான் காரணம்? இது அவர் மேலே மட்டும் இல்லைம்மா, நாங்கள் ஸ்டூடெண்ட்டை நோக்கி போகிறோம் இல்லைம்மா. ஒருத்தருக்கு ஒரு விஷன் மேலே இன்டென்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இன்டென்ட்னு தெரியல, டிசையர் ப்ளஸ் பேஷன்.
ஓகே. டிசையர் ப்ளஸ் பேஷன்னா நீங்கள் ஆசைப்படலாம், அது மேலே உங்களுக்கு ஒரு பிடிப்பு, ஒரு பிடிமானம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், அடைந்தே தீருவேன். ஓகே. புரியுதாம்மா? எது விஷயத்துலையுமே அது வந்துருச்சுன்னா அதோட ப்ளஸ் எஃபர்ட்டு, அதுக்கான முயற்சியை போடணும். முயற்சி எப்போ போடுவீங்க? இன்றைக்கி ஒரு நாள் போட்டால் போதுமா? தொடர்ந்து 2 நாள் போட்டால் கண்டினியூஸ் எஃபர்ட் போடணும். அதான் விடாமுயற்சி. நம்ம விடாமுயற்சியை போட்ட உடனே கூடவே கிரேஸ் வேணும். கிரேஸ்னு அருள். அருள்னா கண்கண்ட தெய்வம் பேரண்ட்ஸ், அதான் இருக்கே பேரண்ட்ஸோட அருள் இல்லையா? அப்புறம் அவருக்கு டிவைனிட்டி இருக்குது. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு வேளாங்கண்ணி மாதாவோட பரமபக்தர். அவர் ஜீசஸ் கிறிஸ்துவோட பரமபக்தர், முருக பக்தரும் கூட. அவங்க அம்மா ஹிந்து, அப்பா கிறிஸ்டியனு. ஆனால் அவங்க 2 பேரும் எல்லா கோயிலுக்கும் போவாங்க. நான் வந்து கல்கி பகவானுடைய ஸ்டான்ச் டிவோட்டி. எங்கள் ஃபேமிலியை, என் பொண்ணு பேரே கல்கி பிரியா, ஜீவப்பிரியா. கல்கி பகவான் கோயில் கூப்பிட்டு உடனே வந்தார். வந்து பகவானை பார்த்து பிளெஸிங் வாங்கிட்டு வந்தார். அது அப்போ போக்கிருக்கு முன்னாடி. அதெல்லாம் வருவாப்புல, யார் எங்கே கூப்பிட்டாலும் கரெக்டாக வருவாப்புல. அதெல்லாம் சிறந்த நட்பு. அதெல்லாம் எதுவுமே தடங்கள் சொல்ல மாட்டாப்புல. அவர் தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்ட விதம், எங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே நெகட்டிவ் விமர்சனங்கள், அங்கெல்லாம் எப்படி தன்னை பலப்படுத்திக்கிட்டு அதுக்கான பிளெஸ்ஸிங்கை வாங்கிட்டு அவர் ட்ராவல் பண்ண விதம், இந்த இன்டென்ட் ப்ளஸ் எஃபர்ட் ப்ளஸ் கிரேஸ் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக வருங்கிறது அந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சதுனால அந்த சக்ஸஸுக்கு என்ன தமிழில்? வெற்றி. வெற்றி. வெற்றிக்கு இன்னொரு பேர் என்ன? விஜய். உங்களுடைய இந்த பாதையும் பயணமும் தொடரட்டும். அந்த தொடர்ற பயணத்தில் வாய்ப்பு இருந்தால் நம்ம மீண்டும் சந்திப்போம். உங்கள் பிகைன் வுட்ஸ் சேனல் மூலமாக என் நண்பருக்கு வந்து நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்துக்கணும்னு நான் வந்து உங்கள்கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா 24 hours உழைக்க வேண்டியிருக்கு. அதனால் டேக் கேர். Plan your next summer escape with Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.